Good morning to all. Today we are going to see the topic motion, 9th standard. Introduction. Motion is the change in the position of an object with respect to its surrounding. Motion means ஒரு ஆப்ஜெக்ட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது தான். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே மோஷன் தான் அப்படிங்கிறாங்க. Even though an object seems to be not moving, actually it is moving because the earth is moving around the sun. இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே மோஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய நாட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஹவுசஸ், ட்ரீஸ், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கூட ஒரு மோஷனில் தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த எர்த் எலிப்டிக்கல் பேத்தில் சன்னை ரொட்டேட் பண்ணுது இல்லையா, அப்போ இந்த எர்த்தோடு சேர்ந்து அந்த நாட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மே சி ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் இன் யுவர் சரௌண்டிங். நீங்கள் நிறைய உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கார்ஸ் அலாங் த ரோட், ட்ரெயின்ஸ் அலாங் த ட்ராக் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் இன் த ஸ்கை ஆர் ஆல் மூவிங். ரோட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ், நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸ், நெக்ஸ்ட் ஏரோப்ளேன்ஸ், இது எல்லாமே ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் மோஷன். இந்த ஆப்ஜெக்ட்ஸோட மோஷன்லாம் ஒரு ஒன் டைப் ஆஃப் மோஷன். யூ மே சி த ஃபேன் ரொட்டேட்டிங் இன் த சீலிங். அவங்க ஹவுஸில் ரூம்ஸ்லாம் ஃபேன் ரொட்டேட்டிங்கில் இருக்கும், அதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் மோஷன். இந்த ஃபேன்ஸ் ரொட்டேட்டிங் ஒரு அனதர் டைப் ஆஃப் மோஷன் அப்படின்றாங்க. வென் யூ ஆர் பிளேயிங் இன் ஸ்விங், இட் மூவ்ஸ் டு அண்ட் ஃப்ரோ. ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல். நீங்கள் ஊஞ்சல் விளையாண்டுருக்கீங்க இல்லையா, அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா முன்னாடி பின்னாடி போகிறது தான். அது ஒரு டைப் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் மோஷன். மோஷன் இஸ் டிஸ்கிரைப்டு இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆக்சிலரேஷன் அண்ட் டைம். மோஷனை ஒரு சில டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லெசன் we will study about different types and equations of motion, displacement, velocity and acceleration. இந்த லெசனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஆக்டிவிட்டி. லுக் அரவுண்ட் யூ. யூ கேன் see many things. A row of houses, large trees, small plants, flying birds, running cars and many more. உங்களை சுற்றி பாருங்கள், என்னென்னலாம் இருக்குது. ஒரு ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்குது, லார்ஜ் ட்ரீஸ், ஸ்மால் பிளான்ட்ஸ், ஃப்ளையிங் பேர்ட்ஸ், ரன்னிங் கார்ஸ் அண்ட் மெனி மோர். இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் மோஷன்ஸ். லிஸ்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ரிமைன் ஃபிக்ஸ்ட் அட் தேர் பொசிஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் விச் கீப் ஆன் சேஞ்சிங் தேர் பொசிஷன். இந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் எது எதெல்லாம் ஒரு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு லிஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இன் ஃபிசிக்ஸ், த ஆப்ஜெக்ட்ஸ் விச் டூ நாட் சேஞ்ச் தர் பொசிஷன் ஆர் செட் டு பி அட் ரெஸ்ட். ஃபிசிக்ஸில் ஆப்ஜெக்ட்ஸ் அதோட பொசிஷனை மாற்றிக்காமல் ஸ்டேபிளாக ஒரே பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயில் தஸ் விச் சேஞ்ச் தர் பொசிஷன் ஆர் செட் டு பி இன் மோஷன். அப்படி இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ புக் லையிங் ஆன் ஏ டேபிள் அண்ட் த வால்ஸ் ஆஃப் ஏ ரூம் ஆர் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னா அப்படின்னா, ஒரு புக்கு டேபிளில் இருக்கக்கூடிய புக்கு, நெக்ஸ்ட் ஒன் ரூமோட வால்ஸ். இது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ரன்னிங் ஆன் த ரோட், பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் ஃப்ளையிங் இன் ஏர் ஆர் இன் மோஷன். மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் எக்ஸெட்ரா சொல்லிக்கலாம். மோஷன் இஸ் ஏ ரிலேட்டிவ் ஃபினாமினன். திஸ் மீன்ஸ் தட் an object appearing to be in motion to one person can appear to be at rest as viewed by another person. மோஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும், இல்லைன்னா நாட் மூவிங்கில் இருந்தாலும் எர்த்தோடு சேர்ந்து ரொட்டேட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய பர்செப்ஷனை பொறுத்து அந்த மோஷன் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒருத்தர் காரில் போகிறாரு அப்படின்னா, அந்த காரில் உள்ளே போகிறவருக்கு ரோட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்வேர்டில் போகிற மாதிரி, மூவிங்கில் இருக்க மாதிரி தோணும். அவருக்கு அது ஒரு டைப் ஆஃப் மோஷன் மாதிரி தோணும். பட் அந்த ரோட் சைடில் ட்ரீஸ் சைடில் நின்றுட்டுருக்கவருக்கு
அந்த ட்ரீ வந்து ஸ்டேபிளாக ஒரே பிளேஸில் நாட் மூவிங்கில் இருக்க மாதிரி தோணும். அப்போ பர்செப்ஷனை பொறுத்து மோஷன் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், trees on roadside would appear to move backward for a person traveling in a car, while the same tree would appear to be at rest for a person standing on the roadside. அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதுதான். டைப்ஸ் ஆஃப் மோஷன். இன் ஃபிசிக்ஸ் மோஷன் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் below. மோஷனோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைப் பாருங்கள், லீனியர் மோஷன். மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆனிச்சு, ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டே போணுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மோஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபால். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஃபால் ஆகுது மேலேருந்து அப்படின்னா அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஒரு லீனியராக கீழே வந்து வரும் ஸ்ட்ரெயிட் லைனில். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு அத்லெட் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறாங்க, ட்ரெயின்ஸ் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகுது, கார்ஸ் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகுது அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷன். மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத். அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபேன்ஸு சொல்லலாம், ஃபேனோட பிளேட்ஸு சொல்லலாம், சைக்கிள் வீல் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன். அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மோஷன் வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டரி மோஷன். ரிப்பிட்டேட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்னென்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு முன்னாடி பின்னாடி திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு ரெகுலர் இன்டர்வலில் சேம் அதே மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மோஷனுக்கு வந்து ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் பெண்டலம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது இந்த சைடு ஒரு வாட்டி இந்த சைடு ஒரு வாட்டி இப்படி ஒரு சேம் ரெகுலர் இன்டர்வலில் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். அண்ட் ஆல்சோ ஸ்விங் இருக்கு இல்லையா, ஊஞ்சல், அதுவும் வந்து முன்னாடி பின்னாடி ஒரு சேம் டைரெக்ஷனில் போயிட்டு வந்துகிட்ருக்கும் ரெகுலர் இன்டர்வலில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேண்டம் மோஷன். மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த அபோவ் கேட்டகரிஸ். ரேண்டம் மோஷன் அப்படின்னா என்னென்னா, மேலே சொன்ன 3 கேட்டகரி இருக்குது இல்லையா, 3 டைப்ஸில் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் மோஷனும் இந்த ரேண்டம் மோஷனில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது இந்த மோஷன். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் பேத்தில் இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு ஆசிலேஷனாகவும் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹவுஸ் ஃப்ளை இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேண்டம் மோஷன். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன். கன்சிடர் a car which covers 60 km in the first hour, 60 km in the second hour and another 60 km in the third hour and so on. எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் வந்து ஃபஸ்ட் ஹவரில் 60 km ரீச் ஆகுது, செகண்ட் ஹவர்லேயும் 60 km ரீச் ஆகுது, தேர்ட் ஹவர்லேயும் 60 km ரீச் ஆகுது. ஆவரேஜாக பர் ஹவருக்கு 60 km ரீச் ஆகிட்டே இருக்குது. இந்த கார் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இந்த கார் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் ஆகுது. எக்ஸாம்பிள், பர் ஹவருக்கு 60 km ஆவரேஜாக, செகண்ட் ஹவருக்கும் 60 km ஆவரேஜாக, அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரீச் ஆகுது. we can say that the motion of the car is uniform. An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணணும். ஹவுசோஎவர் பிகாஸ் ஸ்மால் திஸ் இன் டைம் இன்டர்வல்ஸ் மேபி. டைம் இன்டர்வல்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸை அந்த ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் யூனிஃபார்ம் மோஷன். நவ் கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. இட் ப்ரொசீட்ஸ் ஸ்லோலி வென் இட் பாசஸ் த்ரூ க்ரௌடட் ஏரியா ஆஃப் த ரோட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரௌடட் ஏரியாவில் அந்த பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இட் மேனேஜஸ் டு ட்ராவல் மேர்லி 100 மீட்டர் இன் 5 minutes டியூ டு ஹெவி டிராஃபிக். ஹெவி டிராஃபிக்னால அந்த பஸ் வந்து 5 minutesல 100 மீட்டர் தான் ரீச் ஆகுது. and is able to travel about 2 km in 5 minutes when the road is clear. அதே பஸ் ரோட் கிளியராக இருக்கும் பொழுது 2 கிலோமீட்டர்ஸை அதே 5 minutesல ரீச் ஆகுது. ஹென்ஸ் த மோஷன் ஆஃப் த பஸ் இஸ் நான் யூனிஃபார்ம். இதிலிருந்து அந்த பஸ்ஸோட மோஷன் வந்து ஒரு நான் யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ரீச் பண்ணல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தட் இஸ் இட் ட்ராவல்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இந்த பஸ் வந்து அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் ஆகுது.
Thus, an object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் ஆகணும் அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்டிவிட்டி 2. Tabulate the distance covered by a bus in a heavy traffic road in equal intervals of time and do the same for a train which is not in an accelerated motion. From your table, what do you understand? ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பஸ் வந்து ஹெவி டிராஃபிக் ரோடில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸும், அதே மாதிரி ஒரு ட்ரெயின் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் அதே ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் என்னென்ன மோஷன் அப்படின்னு கேட்குறாங்க. த பஸ் கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அந்த பஸ் வந்து ஹெவி டிராஃபிக்னால அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் ஆகுது. பட் த ட்ரெயின் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ரீச் பண்ணுது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ஆவரேஜாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கன்சிடர் எ பாடி மூவிங் ஃப்ரம் த பாயிண்ட் A. It moves along the path given in the figure and reaches the point B. ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து அதோட பேத் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் லைனில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து B வரைக்கும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த டோட்டல் லென்த் ஆஃப் த பேத் ட்ராவல்ட் பை த பாடி ஃப்ரம் A to B இஸ் கால்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ரீச் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். The length of the straight line AB is called the displacement of the body. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க, உங்கள் ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் A அப்படிங்கிறது உங்கள் ஹவுஸ் அப்படின்னா, ஃபினிஷிங் பாயிண்ட் B அப்படிங்கிறது ஸ்கூல் அப்படின்னா, நீங்கள் அந்த கர்வ் லைனில் இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வராமல் ஒரு சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கா, அந்த சுற்றிக்கிட்டு வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு த 2 பாயிண்ட்ஸ், அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்கள். த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பேத் ட்ராவல்டு பை எ மூவிங் பாடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கால்டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். அந்த ஏபி இருக்கக்கூடிய கர்வ் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லை, அது எந்த ஷேப்பில் வேணாலும் எந்த சைடில் வேணாலும் போகலாம். அது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. அதில் வந்து டைரக்ஷனை மென்ஷன் பண்ண முடியாது. இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் இன் SI சிஸ்டம். டிஸ்டன்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் ஆனிச்சு அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது மீட்டரில் சொல்லலாம். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி. ஃபிசிக்ஸில் ரெண்டு இருக்குது, ரெண்டு யூனிட். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வெக்டார் குவான்டிட்டி, இன்னொன்று ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூட், அதாவது வேல்யூ மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும், டைரக்ஷனை மென்ஷன் பண்ண முடியாது. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா டைரக்ஷனையும் சொல்ல முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ ஸ்பீட் அப்படிங்கிற அந்த மேக்னிடியூடையும் சொல்ல முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட். It is defined as the change in position of a moving body in a particular direction. அந்த மேலே இருக்கக்கூடிய டயக்ராமை பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எந்த டைரெக்ஷனில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இந்த டைரெக்ஷனில் இவ்வளோ ஸ்பீட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் மீட்டர் இன் SI சிஸ்டம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டும் ஒரு மீட்டரில் தான் மென்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 3. அப்சர்வ் த மோஷன் ஆஃப் எ கார் as shown in the figure and answer the following questions. ஒரு காரோட மோஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பேர் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார் த்ரூ த பேத் ABC அண்ட் AC. ஒரு காரோட மோஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கார் வந்து ABC அப்படிங்கிற பேத்லேயும் AC அப்படிங்கிற பேத்லேயும் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டயக்ராமை பாருங்கள். ABC அப்படிங்கிற பேத்தில் AB அப்படிங்கிறது 4 மீட்டர் அண்ட் BC அப்படிங்கிறது ஒரு 3 மீட்டர். இப்போ 4 + 3 அப்படிங்கிறது 7 மீட்டர் ஆகுது டோட்டல். இப்போ ABC அப்படிங்கிற டோட்டல்
அந்த பேத்தில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கு அந்த கார் அப்படின்னா 7 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஏசி அப்படிங்கிற பேத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 5 மீட்டர் தான் டோட்டலாக ரீச் பண்ணியிருக்கு. வாட் டு யூ அப்சர்வ் கேட்குறாங்க. அதில் வந்து ஏசி அப்படிங்கிற பேத்து தான் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். விச் பாத் கிவ்ஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு ரீச் டி ஃப்ரம் ஏ? இஸ் இட் த path ABCD ஆர் த path ACD ஆர் த path AD? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த பேத் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு ரீச் டி ஃப்ரம் ஏ, டி டு ஏ அந்த போகிறதுக்கு எந்த பேத் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேத் கொடுத்துருக்காங்க. அவங்கள ABCD அப்படிங்கிற பேத் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். அது வந்து ரொம்ப லென்த்தான டிஸ்டன்ஸ். ஏன்னா ஏபி அப்படிங்கிறது 4 மீட்டர், பிசி அப்படிங்கிறது ஒரு 3 மீட்டர், அண்ட் தென் சிடி அப்படிங்கிறது ஒரு 4 மீட்டர், அண்ட் தென் டிஏ அப்படிங்கிறது ஒரு 3 மீட்டர். டோட்டலி 14 மீட்டர் ரீச் ஆகுது. அப்போ அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஏசிடி அப்படிங்கிற பேத்தில் 5 + 4 + 3 12 மீட்டர் ரீச் ஆகுது. அப்போ இதுவும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஏடி அப்படிங்கிற பேத்தில் டோட்டலாக 3 மீட்டர் தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் பேத் ஏடி அப்படிங்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு ரீச் டி ஃப்ரம் ஏ. Speed, velocity and acceleration. Speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction of the moving body. Speed அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள்